இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு கொண்டு வந்த அந்த நாளை தான் குடியரசு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகப்புரை நான் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமானது. நீங்கள் நார்மலாக அதை படிச்சீங்கன்னா வெறும் 10 மார்க் கொஸ்டின் தான். அதை உணர்வுபூர்வமாக படிச்சீங்கன்னா நம்ம தேச தலைவர்கள் நம்ம வருங்கால இந்தியாவை எப்படி கட்டமைக்கணும் அப்படின்னு கனவு கண்டாங்களோ அந்த புனிதத்தால் அது இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எல்லா ஜாதியும் விட, எல்லா மதங்களையும் விட, எல்லா கடவுள்களை விட, அனைத்தையும் விட சுப்பீரியர் பவர், எல்லாத்துக்கும் மேலானதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய கடவுளை நான் விருப்பப்பட்ட கடவுளை கும்பிடலாம் அப்படின்னு எனக்கு அடிப்படை உரிமையாக கொடுத்ததே இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அதில் ஸ்டார்டிங்லேயே இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். நம்மளே நமக்காக நமக்கு உருவாக்கிட்டு அரசியலமைப்பு அப்படின்னு ஆரம்பிக்கும். மேலும் இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இறையாண்மைனா என்ன அப்படின்னு நான் சொன்ன வீடியோவை ரிலேட்டட் வீடியோவில் நான் பின் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. மேலும் மற்ற வேர்ட்ஸ் நான் டீகோட் பண்ணி அடுத்த வர வீடியோஸ் போடுறேன். அனைத்து நண்பர்களுக்கும் இந்திய குடியரசு தின வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனல் இணைஞ்சே இருங்க.